தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஷ்மீர் பெஹல்காமில் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளின் வீடியோ ஒன்று நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. தாக்குதலுக்கு முன்பாக பயங்கரவாதிகள் ஹாயாக நடந்து செல்லும் அந்த வீடியோ காட்சிகள் தற்போது நியூஸ் 18க்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் என்று நம்பப்படக்கூடிய அந்த தீவிரவாதியின் புகைப்படம் தற்போது நியூஸ் 18 இடம் இருக்கிறது. ஏற்கனவே இந்த தாக்குதல் நடந்த போது இவர்களின் ஒரு குழு புகைப்படத்தையும் நியூஸ் 18 தான் முதலில் வெளியிட்டது. அந்த குழு புகைப்படத்தில் இவர்கள் துப்பாக்கி ஏந்தி நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நியூஸ் 18 வெளியிட்டது. தற்போது அவர்கள் சர்வசாதாரணமாக அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த பல்ஷிராம் பகுதியில் அவர்கள் வெகு சாதாரணமாக நடந்து போகக்கூடிய ஒரு காட்சியை தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு ஆனது பிரத்யேகமாக நமது நேயர்களுக்கு வெளியிட்டு வருகிறது. இதில் முக்கியமாக அந்த வெள்ளை ஒரு டிஷர்ட்டில் அணிந்து நடந்து செல்லக்கூடிய நபர் பெயர் தான் அசீப் ஃபௌஜி. இந்த தகவலை நாம் அன்றே வெளியிட்டிருந்தோம். அந்த அசீப் ஃபௌஜி இது வந்து குறைந்தது ஒரு 4 பேர் கொண்ட ஒரு தீவிரவாத கும்பல் தான் இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டதாக முதல் கட்ட தகவல் வெளியானது. அதை நாம் பிரத்யேகமாக வெளியிட்டிருந்தோம். அந்த வெள்ள சட்டையில் இருக்கக்கூடிய நபர் அசீப் ஃபௌஜி என்று நம்பப்படுகிறது. இந்த அசீப் ஃபௌஜி என்று சொல்லக்கூடிய நபர் ஏற்கனவே காஷ்மீர் பகுதியில் பல்வேறு குறைந்தது 2 இடங்களில் அசீப் ஃபௌஜி மற்றும் அவனுடன் சேர்ந்து இன்னும் குறைந்தது ஒரு 3-4 பேர் இந்த வேறு இடங்களிலும் இந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் நாம் முன்கூட்டியே வெளியே கொண்டு வந்திருந்தோம். தற்போது அந்த பல்காம் பகுதியில் சுற்றுலாக்கு சென்றிருந்த ஒரு நபர் தன் குழந்தையை ஒரு புகைப்படம் எடுக்கிறார், ஒரு வீடியோ எடுக்கிறார். அதில் இவர்கள் இருவரும் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சி பதிவாயிருக்கிறது. தற்போது அது இந்த விசாரணையில மிக முக்கியமான ஒரு புகைப்படம். அந்த புகைப்படம் தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு கிடைத்திருக்கிறது. இதை நாம் பிரத்யேகமாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த தாக்குதல் நடந்த அந்த மறு நிமிடமே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பல்வேறு பாதுகாப்பு படையினர் தங்களது விசாரணையை தொடங்குகின்றனர். மிக முக்கியமாக இந்த புகைப்படங்களை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால், ஏற்கனவே நாம் ஒரு குழு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தோம். அந்த குழு புகைப்படத்தில் 4 பேர் இருப்பார்கள். அதில் ஒருவர் கடந்த ஆண்டு பாதுகாப்பு படையினரால் கொல்லப்படுகிறார். அவர் பேர் ஜுனைத். அவரிடம் கைப்பற்றப்பட்ட அந்த மொபைல் போனில், செல்போனில் இருந்துதான் இந்த புகைப்படங்கள் எடுக்கப்படுகிறது. முதல் அந்த புகைப்படத்தை வைத்து இது வந்து அசீப் ஃபௌஜி மற்றும் அவனது தீவிரவாத குழுதான் இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்டதாக முதலில் பாதுகாப்பு படையினர் அறிகின்றனர். அதைத் தொடர்ந்து தற்போது தங்களது விசாரணைக்கு மேலும் வலுக்கூட்டும் வகையில் தற்போது அசீப் ஃபௌஜி மற்றும் இன்னொரு அந்த தீவிரவாதி குழுவில் இருக்கக்கூடியவர் என்று நம்பப்படக்கூடிய இன்னொரு நபரும் இருவரும் நடந்து செல்லக்கூடிய அந்த புகைப்படத்தை தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு பிரத்யேகமாக தற்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. பாலா, முகிலன், தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள்ல அந்த TRF அமைப்பை சேர்ந்த 2 பயங்கரவாதிகள் நடந்து செல்லக்கூடிய காட்சிகள் இருக்கு. அந்த இடம் என்பது தாக்குதல் நடந்த இடத்திற்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது முகிலன்? பாலா, தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலே என்பது இந்த பைசராம் பகுதியில் தான் இந்த வீடியோவே எடுக்கப்பட்டதாகத்தான் தற்போது முதல் கட்ட தகவல் வெளியாயிருக்கிறது. இதை எடுத்தவர் வந்து ஒரு சுற்றுலா பயணி. அந்த சுற்றுலா பயணி தன் உயிர் தப்பி தன் இருப்பிடம் திரும்பி இருக்கிறார். அதைத் தொடர்ந்து வெளிவந்த செய்திகளில் வெளிவந்த அந்த புகைப்படத்தை பார்த்துதான் அவர் தான் எடுத்த வீடியோவிலும் இந்த நபர் தான் இருக்கிறார் என்பதை அவர் உறுதி செய்து பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த புகைப்படத்தை வைத்து அந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணமாக நாம் பார்க்க வேண்டும் பாலா. அது மட்டுமின்றி நாம் இது கடந்த சில நாட்களாகவே, அதாவது இந்த தாக்குதல் நடந்த அன்று முதலே நாம் தொடர்ந்து இது தொடர்பான அந்த பிரத்யேக தகவலை வெளியிட்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு படையினர்
அந்த காஷ்மீர் பகுதி முழுவதுமே தங்களது சோதனையை மிக கடுமையாக்கி இருக்கின்றன. நாம் நேற்று கூட பார்த்தோம், குறைந்தது ஒரு 1500 பேர், அதாவது சந்தேகப்படக்கூடிய நபர்கள் அல்லது ஏற்கனவே அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்ட நபர்கள், அதே போல இந்த அதாவது ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது அவர்கள் தீவிரவாதிகளாக இருக்க மாட்டார்கள். ஆனால் நன்றி முகிலன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.